சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனின் கதை முடிந்தது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நீண்ட இடைவேளைக்கு பின் அண்ணா அறிவாலயம் வந்திருக்காரு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த துரைமுருகன் உடல் மெலிந்து காணப்பட்டார். இதையடுத்து அறிவாலயம் வாசல்ல இருந்து கைத்தாங்கலாக பூச்சி முருகன் அவரை அழைத்து சென்றார். கடந்த சில ஆண்டுகளாகவே திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உடல்நலக் குறைவு காரணமாக அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அண்மையில் ஜனவரி மாதம் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். அவரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதன்பின் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடர் மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் கூட துரைமுருகன் பங்கேற்கவில்லை. இதன் காரணமாக துரைமுருகன் இருக்கையில் அன்பில் மகேஷ் அமர வைக்கப்பட்டார். அதேபோல திமுக பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவிலும் துரைமுருகன் பெயர் இடம்பெறவில்லை. காங்கிரஸ் மதிமுகவுடனான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான போதும் துரைமுருகன் அங்கு இருக்கவில்லை. இதனால் உடல்நலை குறைவு காரணமாக துரைமுருகன் வீட்டிலேயே ஓய்வில் இருப்பதாக தெரிய வந்தது. தற்போது சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியாகியிருக்கும் நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து அத்தனை நிர்வாகிகளும் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டாங்க. அந்த வகையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும் அண்ணா அறிவாலயம் வந்தார். சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக ஓய்வில் இருந்த அவர் அண்ணா அறிவாலயம் வந்தபோது அவர் மீது கவனம் திரும்பியது. உடல் மெலிந்து எடை குறைந்து காணப்பட்ட துரைமுருகன் காரில் இருந்து இறங்கவே சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். இதன்பின் செய்தியாளர்களை பார்த்து அதே நகைச்சுவையுடன் வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினார். இருப்பினும் அறிவாலயம் வாசலிலிருந்து துரைமுருகனை கைத்தாங்கலாக பூச்சி முருகன் அழைத்து சென்றார். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவி வருகிறது. மேலும் இந்த சட்டசபை தேர்தலில் துரைமுருகன் போட்டியிட வாய்ப்புகள் குறைவே என்று சொல்லப்படுகிறது. உடல்நலக் குறைவு காரணமாக துரைமுருகனால் தேர்தலில் பணிகளை செய்வதே சிக்கல் என்று பார்க்கப்படுகிறது. இதனால் காட்பாடி தொகுதியில் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று தெரிகிறது. ஆனாலும் கண்டிப்பாக இம்முறை போட்டியிடுவேன் என்று துரைமுருகன் கூறியிருக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் அவரது வயதின் காரணமாக இனி அவரை ஆலோசகராக மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளதால் துரைமுருகனின் கதை முடிந்ததா என தற்போது திமுகவுள் பேச்சு அடிபட தொடங்கிவிட்டது. மேலும் இம்முறை தேர்தலில் துரைமுருகனின் செயல்பாடு இல்லாமல் திமுக என்ன செய்ய போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.